வணக்கம். ஒரு சின்ன கோரிக்கை. அது எப்படி ஒரு பெரிய அரசாங்க கொள்கையா மாறுச்சு? தமிழ்நாடு அரசின் ஒரு அரசாணையில ஒரு தனிநபரோட கோரிக்கை எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான கதைய கொஞ்சம் விரிவாக அலசலாம். இந்த அரசாணியோட முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நாள் சிறப்பு விடுமுறை. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நாள் விடுமுறைக்கு பின்னாடி அக்கறை, அங்கீகாரம், விடாமுயற்சின்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி, அப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த ஒரு நாள் ஸ்பெஷல் லீவ் யாருக்காக, எதுக்காக இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. ஓகே, முதல் பகுதியில இந்த சிறப்பு விடுமுறை நாள் கொள்கைய இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சிப்போம். அந்த அரசாணை உண்மையில என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள்ல வேலை செய்யற எல்லா மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கும் ஒரு சிறப்பு விடுமுறை. ரொம்ப நேரடியான, தெளிவான, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை இது. சரி, மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு விடுமுறைன்னு புரிஞ்சுது. ஆனா கரெக்டா அந்த டிசம்பர் 3ஆம் தேதியே ஏன் செலக்ட் பண்ணாங்க? அந்த தேதிக்கு உலக அளவுல ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஆமா, இந்த தேதி ஏதோ எதேச்சியா தேர்ந்தெடுத்ததில்ல. டிசம்பர் 3 ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். அதனாலதான் இந்த கொள்கைக்கு அந்த நாள் ஒரு அஸ்திவாரமா அமைஞ்சிருக்கு. இதனால இது வெறும் ஒரு விடுமுறை நாள் கிடையாது. இது மாற்றுத்திறனாளிகளோட பங்களிப்பை அங்கீகரிக்கிற நாள். அவங்களுக்கான கொண்டாட்டங்கள்ல எந்த தடையும் இல்லாம முழுமையா பங்கேற்க இந்த நாள் உதவுது. இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இந்த கதையோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. இந்த கொள்கை எப்படி உருவாச்சு? இது மேலிடத்திலிருந்து வந்த ஒரு ஆர்டர் இல்ல. இதோட தொடக்கமே ரொம்ப வித்தியாசமானது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு மாநிலம் முழுமைக்குமான ஒரு அரசாங்க கொள்கை ஒரே ஒரு தனிநபரோட கோரிக்கையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தோட உறுப்பினராய் இருந்த ஒருத்தர் வெச்ச கோரிக்கை தான் இதுக்கு முதல் புள்ளி. ஒரு ஐடியா எப்படி படிப்படியா சட்டமா மாறுதுன்னு இந்த வரைபடம் அழகா சொல்லுது பாருங்க. எல்லாம் ஆரம்பிச்சது இங்க முதல் படியில. திரு கோபிநாத் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை அடுத்த கட்டமா மாநில ஆணையர்கிட்ட போகுது. அவர் அத அரசுக்கு பரிந்துரைக்கிறார். கடைசியா அரசு அத கவனமா பரிசீலிச்சு அரசாணையா வெளியிடுது. இதுதான் ஒரு நல்ல நிர்வாகம் செயல்படுற விதம். சரி, கதை நமக்கு தெரியும். இப்போ அந்த அதிகாரப்பூர்வ அரசாணையில என்னென்ன நுணுக்கமான விவரங்கள் இருக்குன்னு கொஞ்சம் நோண்டி பாப்போமா? இதோ பாருங்க. இது அந்த அதிகாரப்பூர்வ அரசாணையில இடம்பெற்றிருந்த நம்ம தமிழ்நாடு அரசின் சின்னம். இது இந்த உத்தரவோட அதிகாரப்பூர்வத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் நமக்கு நல்லா உணர்த்தது. இந்த